பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 107வது சங்கீதம் 28வது வசனம். இப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களை அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய இக்கட்டுகளுக்கு நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஆமென். ஆபத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆபத்துன்னு சொன்னா ஆபத்து எப்ப வரும் நமக்கு தெரியாது, எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? திடீர்னு வரும். அது நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு காட்டாறு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்ல எதிர்பாராம ஒரு சுற்றுலா சென்று இருக்கும் போது ஒரு மலைக்கு அருகாமையில போய் நின்று அந்த மலையை நல்லா ரசிக்கும் போது திடீரென்று அது பூகம்பமாக வெடித்து சிதறினா எப்படி இருக்கும்? திடீரென்று கடற்கரையில போய் நாம நிக்கும் போது ஒரு சுனாமி அலை எழும்பிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படி சடுதியான காரியங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபத்துல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவர்களுடைய இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அப்ப நாகும் 1வது அதிகாரம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இக்கட்டு காலத்துல நம்ம ரட்சிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இக்கட்டான சூழ்நிலையில தேவன் நமக்கு அடைக்கலமாக, நம்மளை விடுவிக்கிறவராக, நம்மளை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதனாலதான் சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப ஒரு 3 காரியங்களை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் எப்படி நம்மளை விடுவிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அவரை கூப்பிடும் போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவனை நம்ம கூப்பிடணும். அவரை நம்ம கூப்பிடும் போது தேவன் நம்மளை விடுவிக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 22 34 வரை ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இயேசுவானவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். 2 மீன் 5 அப்பம் அவர் கையில கொடுக்கப்படுது. அவர் அதை வாங்கி அப்படியே ஆசீர்வதிக்கிறார். பின்பு சீஷர்களிடத்துல கொடுக்கிறார். நீங்க இதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 அப்பம், அந்த 2 மீன்களும் 5 அப்பங்களும் பெருகிறத பார்க்கிறோம். அவங்க புருஷர்கள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்கன்னா 5000 பேர் சாப்பிடுறாங்க. மீதம் 12 கூடைகள் எடுத்து வைக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? மகா பெரிய தீர்க்கதரிசி நம்ம கிட்ட வந்துட்டாரு, இவரை கூப்பிட்டு நம்ம ராஜாவாக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இயேசுவானவர் என்ன செய்யறாரு? நம்ம சீஷர்கள் எல்லாம் இதை கேட்டாங்கன்னா இவங்களும் புத்தி மாறிடுவாங்க. அதனால இவங்களை நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு? சீக்கிரமா எதிரே இருக்கிற பட்டணத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களை துரிதப்படுத்தி எல்லாரும் படகுல ஏறி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் மலையில் மேல போய் உட்கார்ந்து அவர் செபித்து கொண்டு இருக்கிறார். இப்ப சீஷர்கள் போகிறாங்க. அப்படி போகும்போது சாயங்கால வேலையா இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல படகு ஓட்டி பழக்கம் இருக்கிறவங்க தான். எல்லாருமே அநேகர் இதுல மீனவர்களாகத்தான் இருந்தாங்க. அதனால பழக்கம் இருக்கிறதுனால இவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாயந்தரமே இவங்களை எல்லாத்தையும் அனுப்புறாரு. இவங்க படகுல போறாங்க.
போகும்போது திடீரென்று பார்த்தா ஒரு பெரிய எதிர்காற்று. அதுதான் ஆபத்து. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஒரு பகுதியில போய்கிட்டே இருப்போம். நம்ம ரோடு நல்லா தான் இருக்கும், நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா திடீரென்று பாத்தீங்கன்னா சில அலைகள், சில எதிர்பாராத காற்றுக்கள் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய டைரக்ஷன் என்ன ஆயிருதுன்னா மாறி போயிருக்கு. சாயங்காலம் போனாங்க, ஆனா இப்ப எதிர்காற்று வீசுனதுனால திசை மாறி போயிட்டாங்க. நடு கடல்ல அவங்க தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க சீஷர்கள் படகுல உட்கார்ந்துட்டு. இந்த நேரம் இயேசுவானவர் பாக்குறாரு. 4ஆம் ஜாமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4ஆம் ஜாமத்துல இயேசுவானவர் அவங்க பக்கம் வர்றாரு. வந்து அப்படியே அவர் பார்க்கும்போது ஜனங்க அந்த படகுல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ ஆவேசம், பேய் பேய்ன்னு கத்துறாங்க. இயேசுவானவர் செஞ்ச அற்புதங்களை மறந்துட்டாங்க. இப்பதான் 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பெருக்கி கொடுத்தாரு. அவர் தான் அப்படின்றத மறந்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் இதே மாதிரி ஒரு படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுவானவர் படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய கொந்தளிப்பு வருது. அப்பவும் அவங்க கேக்குறாங்க, ஆண்டவரை தட்டி எழுப்புறாங்க, இயேசுவானவரே நாங்க சாக போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி. உடனே இயேசுவானவர் எழுந்து கடலையும் காற்றையும் அதட்டினாரு, அமைதிப்படுத்தினாரு. அதெல்லாம் மறந்துட்டாங்க. மறந்துட்டு சீஷர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ பேய் பேய்னாங்க. ஆனா இயேசுவானவர் சொன்னார், பயப்படாதீங்க, நான் தான். அல்லேலூயா. நம்மோடு கூட தேவன் கூட வந்துகிட்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களை நம்ம நினைக்கலாம், ஆனா 4ஆம் ஜாமம் அப்படின்னு சொன்னா அதிகாலை 3 மணி. சாயங்காலம் கிளம்புனாங்க, அதிகாலை 3 மணி வரைக்கும் அவங்களுடைய போராட்டம் அந்த கடல்ல தான் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, ஐயா நீர்தான் அப்படின்னா நான் இந்த தண்ணீர்ல நடக்கும்படி செய்யும் என்று சொல்றார். அப்ப இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ வா என்று சொன்னார். நீ தண்ணீர்ல நடந்து வா என்று சொன்னார். இயேசுவானவர் வான்னு சொன்ன உடனே பேதுரு வேகமா இறங்கி தண்ணீர்ல நடந்து வர்றாரு. அப்படி நடந்து வரும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய காற்று வருது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 14:30. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். காற்று எப்படி இருக்குதுன்னா பலமா இருக்குது. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், சில போராட்டங்கள் பலமா இருக்கிறத பார்த்து நம்ம என்ன பண்றோம், பயந்து போய்கிறோம். அவன் பயந்து போயிட்டான். 2வது நம்ம அமிழ்ந்து போகிறோமே, ஐயோ நான் மூழ்க போறேனே, இந்த பிரச்சனையில நான் மூழ்கி விடுவேனோ, இந்த கஷ்டத்துல நான் மூழ்கி விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் ஆயிருமோன்னு சில வேளைகள்ல நம்மளும் கூட பயப்படுறோம். இதே ஒரு சூழ்நிலை இங்கே இந்த மீனவன் தான். ஆனா இந்த பேதருக்கு இருந்துச்சு. ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன், நான் மூழ்க போகிறேன், என்னை காப்பாற்றும் இயேசுவே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆனா நான் அமிழ்ந்து போகிறேனே, நீர் என்னை காப்பாற்றும் இயேசுவே என்னை ரட்சியும் என்று கூப்பிடும் போது இயேசுவானவர் உடனே கையை நீட்டினார். அல்லேலூயா. உடனடியாக இயேசுவானவர் கையை நீட்டினார். பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து கொடுப்பேன்னு சொல்றாரு. எரேமியா 33:3 நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்யறது தெரியுமா, உடனே கையை நீட்டிடுறாங்க. நம்ம கையை பிடிச்சு தூக்கி அவனை அப்படியே எடுத்து படகுல உட்கார வைத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல எப்ப தெரியுமா பயப்படுறோம், அவன் பார்க்கிறான், சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிறான், ஐயோ என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், கொந்தளித்து கொண்டு இருக்கிற கடல்கள், இந்த கடல்களை அந்த தண்ணீருடைய கொந்தளிப்பை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நமக்கு பயம் வந்துருது. நான் ஒண்ணு சொல்லுவேன் பிரியமானவர்களே, நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை இல்ல, நமக்கு முன்பாக இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளை சுற்றி இருக்கிற பயப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியங்களை அல்ல, ஆனா நம்மோடு கூட நமக்கு பாதுகாப்பாய், அரணாய், கோட்டையாய், இரட்சணிய துருகமாய் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உனக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் இந்த பெரிய மலையை பார்த்து நீ தள்ளுண்டு சமுத்திரத்துல போய் என்று சொன்னால் நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார். அநேக நேரங்களில தேவ பிள்ளைங்க என்ன பண்றது தெரியுமா, பிரச்சனையை பார்க்கிறனே ஒழிய பிரச்சனையை சரி செய்கிற ஆண்டவரை பார்க்க மாட்டேன்றோம்.
இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்ப்போம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாச கண்களினால் ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார் என்பதை நாம பார்ப்போம். அங்க கைகளை கொடுத்து அந்த கரத்தை பிடிச்சு அவனை தூக்கி எடுத்து அந்த படகுல உட்கார செய்யும் போது அந்த கொந்தளிக்கிற கடல் அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும்போது இந்த இயேசுவினுடைய கரத்தை பிடித்து இயேசுவானவரை நம்மோடு கூட உட்கார வைக்கும் போது நம்முடைய போராட்டங்கள் மாறிவிடுகிறது, நம்முடைய பிரச்சனைகள் மாறிவிடுகிறது. நம்முடைய போராட்டத்தையும் நம்முடைய பிரச்சனைகளையும் இயேசு எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான சூழ்நிலைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள், தோல்விகள், எதிர்பார்ப்புகள் மத்தியில ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே ஆண்டவர் அவனுக்கு கை கொடுத்து அவனை தூக்கினார். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். பாருங்க, இதே மாதிரி ஒரு சம்பவத்தை மார்க்ல வாசிக்கிறோம். மார்க் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஒரு பகுதியில இருந்து அவர் நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அவர் எங்க வர்றாரு தெரியுமா? எரிகோ பக்கத்துல வந்துட்டு இருக்கிறார். அப்படி அவர் எரிகோ பக்கத்துல அவர் வந்துட்டு இருக்கும் போது ஒரு குருடன் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். வழி அருகே ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுவானவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான். உடனே அங்க இருக்கிற சீஷர்கள் எல்லாரும், நீ சத்தம் போடாத, அமைதலா இரு என்று சொன்ன. அந்த பக்திமை குருடன் என்ன சொன்னார் தெரியுமா? மீண்டும் சத்தமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம அவரை கூப்பிடும் போது அவர் நம்மளை தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91:15 நம்ம இதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணும். இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா பண்றோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட மாட்டேன்றோம். அப்படியே கூப்பிட்டா யாராவது சொல்லுவாங்க, சபைக்கு போவாத, இன்னைக்கு காலேஜ் இருக்கு, இல்லன்னா இன்னைக்கு வேலை இருக்கு. இதெல்லாம் சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவருடைய மகிமையை தேட மாட்டேன்றோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக வாஞ்சை இருக்க மாட்டேங்குது. ஆண்டவரை போய் கூப்பிடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனா சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம், என் ஜீவனின் பலனுமானவர், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு நான் அஞ்சுவேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து நான் ஆராய்ச்சி செய்வேன்னு சொல்றார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவரை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க கூப்பிடாத, நீ ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடாதன்னு சீஷர்கள் அதட்டினார்கள். ஆனா இந்த குருடனும் முன்னிலும் அதிகமா சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எத்தனை தடவை எதையாகிலும் ஒண்ணு சொல்லி நம்ம மறைச்சுக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட வராம நம்மளை மறைச்சுக்கிறோம். அதையும் குறிப்பா நான் உங்களை சொல்லல, ஆலயத்துக்கு எங்க கணவர் போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஆலயத்துக்கு எங்க வீட்டுல அவங்க விட மாட்டேன். ஆனா அந்த பெண்கள் கணவருக்கு தெரியாம சீட்டு போடுவாங்க, கணவருக்கு தெரியாம பல பொருட்கள் வாங்குவாங்க, கணவனுக்கு தெரியாம எல்லா காரியமும் செய்வாங்க. ஆனா ஆண்டவரை ஆராதிக்கிறதுல மட்டும் என்ன சொல்லிடுவாங்க? எங்க வீட்டுல அவங்க போக கூடாதுன்னுட்டாங்க. இல்ல சில கணவர்மார்களும் அப்படித்தான், இல்ல எங்க வீட்டுல போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இந்த குருடன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவங்க சொல்ல கேட்கல. அந்த சீஷர்கள் அதட்டல, அவங்க பொருட்படுத்தல. மாறாக, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்படி கூப்பிடும் போது இயேசுவானவர் நின்றார் என்று பார்க்க. யோசித்து பாருங்க, ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு பெரிய மனுஷன், அந்த மனுஷனுடைய கண்கள்ல நீங்க படல, அப்ப நீங்க கத்தி கத்தி கூப்பிடுறீங்க, நான் வந்திருக்கேன் பாருங்க, நான் வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லும் போது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் அதட்டுனா கூட நீங்க மீண்டும் கத்துறீங்க. அப்ப அந்த மனுஷன் நின்னு, அம்மா நீங்க இங்க வாங்க அப்படின்னு உங்களை பக்கத்துல கூப்பிடும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு பெருமையாக இருக்கும், எவ்வளவு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க.
ஒரு உலகத்தார் அப்படி கூப்பிடும் போது நமக்கு மகிழ்ச்சி இருக்கும்னா, உன்னதமான தேவன், அல்லேலூயா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் கூப்பிடுறாரு. என்ன செய்யறது? நின்று அந்த பர்த்திமையை அழைச்சிட்டு வாங்கன்னு சீஷர்கள்ட்ட சொல்றாங்க. இவர் போறாரு, இந்த சீஷர்கள் போறாங்க. போய் பர்த்திமையிட்ட, எப்பா எழுந்திரு, உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இயேசுவின் இடத்துல வரும்போது தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டாங்க. அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு இயேசுவின் இடத்தில் வந்தார். வாசிக்கலாம், மார்க் 10:50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். உடனே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, நம்மளுடைய பழைய வஸ்திரத்தை தூக்கி போட முடிய மாட்டேங்குது. ஆனா நம்ம மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுரு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக வேண்டாத வஸ்திரங்களை நம்ம போட்டிருக்கிறோம். நீங்க வாசிக்கலாம், 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. அல்லேலூயா. பாத்தீங்களா, அங்க பேதுரு எழுதுறாரு, சகல துர்குணம், சகல கபடம், சகல வஞ்சகம், சகல பொறாமை, சகல விதமான புறங்கூறுதல். இல்லையா? ஒரு மனுஷன் தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த மனுஷனை பத்தி தப்பு தப்பா சொல்றதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனை எவ்வளவு குத்தி 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 பேசணுமோ அந்த அளவுக்கு குத்தி குத்தி பேசுறதுக்கு இருக்கிறாங்க. எவ்வளவு துர்க்குணம் இல்லையா? வஞ்சகம், ஏமாற்றுதல். எப்படி ஏவாள சத்துரு ஏமாத்துச்சு, நீ இந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்லி ஏமாற்றுச்சு. அந்த மாதிரியான பழைய வாழ்க்கையில இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த பத்திமை என்ன செஞ்சா தெரியுமா? தன்னுடைய பழைய வஸ்திரம், அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஆண்டவர் கூப்பிட்ட உடனே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இது வேதத்துல காணப்படுகிற வார்த்தைகள். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றார், தேவையில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் அதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஜாதி பெருமை இருக்கு இல்லையா இன்னைக்கு மக்கள் இடத்துல? அதனாலதான் பவுல் சொல்றாரு, கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை. அப்ப ஆண்டவர் சமூகத்துல உயர்வு தாழ்வுகளே இல்லை. நீ பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, நீ படிச்சவன், நான் படிக்காதவன், நீ ஏழை, நான் பணக்காரன், நீ சிகப்பா இருக்க, நான் கருப்பா இருக்கேன், நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, அல்லது நீ இந்த மதத்தை சேர்ந்தவன், அந்த மதம், ஒண்ணுமே கிடையாது. ஏன் சொன்னா, ஒரே ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனிதனை தான் படைத்தார். அந்த ஒரு மனிதன் ஆதாம் தான். அந்த ஆதாமிலிருந்து தோன்றினவர்கள் தான் நம்ம எல்லாம். நம்ம எல்லாம் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னா ஆண்டவருடைய கிருபையினாலதான் நம்ம நிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு மட்டும் நின்று இங்க வான்னு உங்களே என்னையும் கூப்பிடாட்டா நாம அவர்கிட்ட வந்திருக்க முடியுமா? அல்லேலூயா. என்ன ஒண்ணு, அந்த பத்திமையை தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டது மாதிரி நம்மளும் அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எந்த தேவைகளா இருந்தாலும் நம்முடைய தேவன் நமக்கு சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அவர் சொல்றார், நீ எந்த யூதனா இருந்தா என்ன, நீ கிரேக்கனா இருந்தா என்ன, நீ ஏழையா இருந்தா என்ன, நீ பணக்காரனா இருந்தா என்ன, நீ ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, உன்னுடைய தேவைகளை சந்திக்க என்னால முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்னே ஒண்ணுதான், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன். அப்ப அந்த பர்த்திமையை கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அவர் வந்தார். ஆண்டவர் நின்னு நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் இடத்துல வந்தார். நம்ம வரும்போது சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த நாளிலே. ஆமென். நம்மளுடைய சுபாவங்களில சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நம்மிடத்துல காணப்படுகின்ற துர்க்குணங்கள், நம்மிடத்துல காணப்படுகின்ற கபடுகள், மாய்மாலங்கள், எப்ப பாரு இயேசுவின் இடத்துல பரிசேயர்கள் பேசும்போது மாய்மாலமா பேசுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மாய்மாலக்காரனே அப்படின்னு சொல்றாரு. பரிசேயர்களை பார்த்து நிறைய சடங்காச்சாரத்தை கடைபிடிப்பாங்க,
நிறைய தடவை ஆண்டவரை துதிக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா வாழ்க்கையில எல்லாமே மாய்மாலமா இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைய அதுல நிலைச்சிருக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? அப்ப அந்த குருடன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த சம்பவத்தை படிக்கும் போது ரொம்ப ஸ்தம்பித்தேன். என்னன்னு சொன்னா, அவனே ஒரு பிச்சைக்காரன். அவன் எரிகோ பக்கம் அந்த பக்கத்துல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும்? யோசித்து பாருங்க. நம்மளா இருந்தா கண்ணு தெரியல, டாக்டர் இருக்காங்க கண்ணு தெரிய வைக்க, எனக்கு முதல்ல ஒரு 10 வீடு கொடு, ஒரு 100 ஏக்கர் இடம் கொடு, நான் இதை வச்சு எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பேன். ஆனா அந்த குருடன் சொன்னா, நான் பார்வை அடைவேன். அவனுக்கு பல தேவைகள் இருந்திருக்கலாம். அவன் அன்னான காட்சியா தான் இருந்திருக்கணும். அவன் போய் காசு வாங்கி அந்த 4 பேர்த்த பிச்சை எடுத்தாதான் அவன் குடும்பம் நடந்திருக்கணும். ஆனால் அவன் கேட்டது என்ன தெரியுமா? அவனுடைய தேவை என்ன என்பதை அவன் உணர்ந்து கேட்டான். ஆமென். ஆண்டவரே நான் பார்வை அடைவேன். ஒருவேளை இந்த கால வேளையில இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது, ஆண்டவரே எனக்கும் கூட ஒரு ரட்சிப்பு வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அநேக பேசுகிறாங்க, அநேகர் ஏதோ இன்னைக்கு இந்த உலகத்துல யோசித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் எப்படி இருக்குன்னா ஒளிந்து போறதுக்கு தான் இருக்கு. நீங்க நினைச்சுக்க கூடாது இது அப்படியே இந்த வானம் இருக்குன்னு சொல்லி. அது ஒரு வேஷ்டிய போல அப்படியே என்ன பண்ணிருமா, மடிச்சு வைக்கப்படும் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இதெல்லாம் நிரந்தரம் இல்ல அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் மாறி போய் புதிய வானம் புதிய பூமி தான் வரப்போகுது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆக எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒன்னே ஒண்ணு என்ன தேவைன்னா, ரட்சிப்பு தேவை. நம்ம சரியாய் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறவர். ஆமென். என்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் தேவன் அதை சந்திப்பார் என்றதுல நமக்கு என்ன இருக்கக்கூடாது? டவுட் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். இந்த மனுஷன் அழகா சொன்னா, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. அந்த வசனத்தை வாசிப்போம். 50. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? உடனே அவன் சொல்றான், நான் பார்வை அடையணும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம், உனக்கு கிடைச்சிருச்சுப்பா, நீ போகலாம். உடனடியாக அவன் பார்வை அடைந்து அவன் இயேசுவுக்கு பின்னே வழியிலே நடந்து போனான். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, இந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? ஆண்டவரே என்று நீங்க கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடும் போது உங்களுக்கு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்த பத்திமேயை கண்ணு தெரியாம இருந்தார், ஆனா உங்க சூழ்நிலையை ஆண்டவர் அறிவார். நீங்க என்ன தேவையோடு வந்திருக்கீங்கன்றது அவர் அறிவார். உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய கண்களை, அகக்கண்களை, மனக்கண்களை இன்றைக்கு திறக்கிறார். என்ன கேட்டாலும் தேவன் உங்களுக்கு தருவார். எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆமென். இந்த பர்த்திமேயை மட்டும் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடாமல் இருந்திருந்தார், இந்த தாவீதின் குமாரன் அவருக்கு கண்ணை பார்வையடைய செய்திருப்பாரா? அல்லேலூயா. நீ என் பக்கத்துல வா என்று அழைக்காமல் இருந்திருந்தால் அவன் இன்றைக்கு பார்வை அடைந்திருப்பானா? ஆக நமக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே என்னோடு இரும் ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கூப்பிடுங்க. உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான மகிமையிலே நிறைவாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல் காரியம் நீங்க கூப்பிடுங்க, கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. அடுத்து ரெண்டாவது என்ன தெரியுமா? நமக்கு அவர் மேல வாஞ்சை இருக்கணும். வாஞ்சைனா என்ன? அவர் மேல ஒரு தாகம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறார். முதல்ல கூப்பிட்டா விடுவிப்பாரு. ரெண்டாவது அவர் மேல வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா.
நம்ம வாஞ்சையா இருக்கும்போது அப்பா நமக்கு என்ன பண்ணுவார்னா விடுவிக்கிற தேவன். என்னதான் ஒரு பிள்ளை அம்மாட்ட வளரும், அப்பாட்ட வளரும், அம்மா அப்பா வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த பிள்ளையோடைய மாமா வருவாரு, கை நிறைய பொம்மை வாங்கிட்டு வருவாரு. ஏன் கை நிறைய பொம்மை வாங்கிட்டு வர்றாருன்னா, அந்த பிள்ளை அந்த மாமாவை அவ்வளவு நேசிக்கும் இல்லையா? அப்ப தாய் மாமன் வருவாங்கன்னா சும்மா வரமாட்டாங்க, நிறைய பொருட்களை வாங்கிட்டு வரும். உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணும், ஓடி போய் அந்த மாமா காலை வந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த பொம்மையை எல்லாம் வாங்க. ஏன் ஏன் நம்ம தாய் மாமன் வரும்போது அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வர்றாரு? ஏன்னா அந்த பிள்ளை அவ்வளவு பாசம் வச்சிருக்கு. மாமா வந்துட்டாருன்னா ஐயோ மாமா வந்துட்டாருன்னு ஓடி வந்து கட்டி பிடிக்குது இல்லையா? அது போல ஆண்டவர் இடத்துல நம்ம வாஞ்சா இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா விடுவிக்கிறத, நம்மளுடைய தேவைகளை நமக்கு அருளுகிறார், நம்மளை விடுவிக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கிறோம் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரர்களுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். நல்லா பாருங்க, ஒரு பெண், அந்த பெண் அவளுடைய நேசரை பத்தி எழுதுகிறான், அவளுடைய காதலரை பத்தி எழுதுறான். என்ன சொல்றான்னா, காட்டு மரங்களுக்குள்ளே, காட்டு மரம்லாம் எப்படி இருக்கும், நீங்க காட்டுக்கு போனா தெரியும், எல்லாம் முள்ளு மரமா இருக்கும், அப்படி இப்படி. ஆனா அந்த காட்டு மரங்களுக்குள்ள ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் கிச்சலி மரம். அந்த கிச்சலி மரம் என்று சொன்னால் அது என்னன்னா மெடிசின்க்கு, மருத்துவத்துக்கு பயன்படுகிறது. அந்த கிச்சலி மரம் என்று சொல்லும் போது சொல்லுவாங்க நார்த்தங்காய் மரம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சாத்துக்குடி மரம்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. அப்ப ஒரு வியாதியஸ்தர்கள் கூட அந்த இடத்துக்கு போகும்போது, அதாவது ஆவிக்குரிய ரீதியில அந்த மரத்து அடியில போய் உட்காரும் போது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ நல்ல ஒரு சுகம் கிடைக்கும், ஆத்மீக சுகம் கிடைக்கும். அந்த மரத்துக்கு அடியில போய் உட்காந்துட்டா அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும் அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்தா. அது போல இந்த பெண் சொல்லுகிறா, காட்டு மரத்துக்குள்ள கிச்சிலி மரம் எப்படி இருக்கோ அப்படியே குமாரர்களுக்குள்ளே இன்னைக்கு பிரியமானவரும் இருக்கிறார், என் நேசர் இருக்கிறார். எவ்வளவோ குமாரர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ ஆண்கள் இருக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த காட்டுக்குள்ள எப்படி ஒரு கிச்சலி மரம் இருக்கோ அது போல எனக்கு இன்பமானவர், எனக்கு பிரியமானவர், என் நேசர் இருக்கிறார். அவர் மேல ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. அவர் மேல ஒரு வாஞ்சை. இன்னைக்கெல்லாம் உலகத்துல பிள்ளைகளுக்கு யார் மேலேயோ வாஞ்சை இருக்கு. ஆனா வேதம் பதிவிடப்பட்டிருக்கு. ரூத் என்ற ஒரு பெண்மணியை குறிச்சு வாசிக்கும் போது நம்ம வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அவன், மகளே மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால், நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள், என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பாத்தீங்களா, அந்த ரூத் வந்து எப்படி போகுதுன்னு சொன்னா, அந்த அம்மா தரித்திரர்களாகிய மனுஷன் பின்னாலையும் போகல. ஏன்னா அவளுக்கு கணவர் இறந்து போயிட்டாரு, எங்க மோவாப்லயே இறந்து போயாச்சு. ஆனா இப்ப இந்த பெண்மணி என்ன பண்றா, மாமியார் பின்னாலேயே போறான். நீ செத்தா நான் ஜாவேன், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், உன் தேவன் என் தேவன், நீ எங்க அடக்கம் பண்ணப்படுவியோ அங்கேயும் நானே அடக்கம் பண்ணப்படுறேன்னு சொல்லிட்டு இப்ப தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டா, தான் வணங்கின ஆண்டவரை விட்டுட்டா. இப்ப புதுசா மாமியாருடைய தெய்வம் எதுன்னு சொல்லிட்டு தேடி பின்னால வர ஆரம்பிச்சிட்டா. ஆனா மாமியார் சொல்றாங்க, நீ சின்ன வயசா இருக்க, நீ போயிரு, நீ போனா உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பெண்மணி சொல்றா, நான் போக மாட்டேன், நான் உன் பின்னாலதான் வருவேன்னு சொல்றான். அப்ப இந்த அம்மா பின்னாலேயே இவ போறா. போயிட்டு சொல்லுறா, அங்க என்ன பண்றான்னா, அந்த அம்மா ஒரு
ஒரு வயல்ல போய் கதிர் பொறுக்க அனுப்புறா நகோமி. ஏன்னா பின்னாலேயே வந்துட்டா. இப்ப நகோமி ரூத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல போய் கதிர் பொறுக்குன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் சொல்றாரு, நீ உன் கணவர் இறந்துட்டாரு. அதாவது கணவர் இருக்கிறாரோ இல்லையோ, நீங்க உடனே நினைச்சு கூட கணவர் இறந்தாதான் ஆண்டவர் பின்னால போகணும்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, நீ இந்த உலகத்துல தரித்திரர் பின்னாலையும் போகல, ஐஸ்வர்யவான்கள் பின்னாலையும் போகல, நீ ஆண்டவர் பின்னாலேயே வந்திருக்க. அதனால நீ குணசாலியான ஸ்திரீ அப்படின்றத ஊரார் எல்லாரும் அறிவாங்க. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி அந்த நிலத்தின் உரிமையாளர் அந்த பெண்மணியை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எந்த நிலத்துல போய் கதிர் பொறுக்க போனாலோ அந்த பொறுக்க போன இடத்துக்கு உரிய அந்த வயலின் சீமா, அந்த வயலின் சொந்தக்காரன் இந்த ரூத்தை ஆசீர்வதிக்கிறார். கடைசியில அவ என்ன ஆச்சு தெரியுமா? அந்த வயல்வெளிக்கு அவள் சொந்தக்காரியாய் மாறிவிட்டாள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையில உலகத்துல அல்ல, தரித்திரமான ஆண்கள் அல்ல, அல்லது ஐஸ்வர்யவான்களான ஆண்கள் அல்ல, அல்லது இந்த உலகத்தின் பின்னால அல்ல, நம்ம ஆண்டவரிடத்துல வாஞ்சியா இருந்தால், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. நம்முடைய போவாசாகிய ஆண்டவரை நம்ம அறிந்திருக்கும் போது, அவரிடத்தில் நாம் வாஞ்சியா இருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்ய சம்பனராய் உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன்னா அவரோடு கூட நம்ம இருக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரராமே. அப்ப இந்த வார்த்தை என்ற வாளை ஏந்தி, அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த வார்த்தையை நம்ம பேசும்போது நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுதலை அடைகிறோம். அப்ப இந்த வார்த்தையை நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை நம்ம வாஞ்சிக்கணும், இந்த வார்த்தையை நம்ம புசிக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த ஞானப்பால் ஆகிய இந்த திருவசனம், இந்த வசனத்தை நம்ம அதிகமா வாஞ்சிக்கணும். நீங்க வசனத்தை வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பெரேயா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின் மேல் மனோவாஞ்சையா இருந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை தேடி தேடி படிச்சாங்க. பவுல் அப்போஸ்தலர் போய் பேசும்போது அவர்கள் அந்த வார்த்தையை தேடி தேடி பழைய ஏற்பாட்டோட ஒப்பிட்டு அவர்கள் படித்து 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 தெசலோனிக்கேய மக்களை காட்டிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். அல்லேலூயா. நாமளும் சொல்லணும், நாம அவங்கள விட நம்ம நற்குணசாலியா இருக்கிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எதை பார்த்து தருமா கம்பாரிசன் பண்றோம்? மனிதர்களை பார்த்து. ஆனா மனிதர்களே அல்ல, ஆண்டவரை பார்த்து நம்ம அவரோடு ஒப்பிடுறோம். அல்லேலூயா. ஆண்டவரை போல நான் இருக்கணும், ஆண்டவரை போல உண்மையா இருக்கணும், ஆண்டவரை போல நான் நேசிக்கணும், ஆண்டவரை போல நான் அன்பா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருக்காக நம்ம கர்த்தரை நினைச்சு நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த வேத வார்த்தையை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கும் போது நமக்கு என்னன்னா, நம்ம பிரச்சனை இல்லை, அதை நம்ம நினைப்போம். அல்லேலூயா. நீங்க அதனாலதான் நம்ம எப்போதும் என்ன பண்ணணும்னா வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடணும். ஏன்னா ஒரு காலம் வரப்போகுது, அந்த காலத்துல வசனமே கிடைக்காதான். இப்பவுமே வசனம் கிடைக்கல, நிறைய வசனம் இல்ல. ஆனா நாம என்ன பண்ணணும்னா வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப வசனம் நம்மளை காப்பாற்றும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதையும் எடுத்து கொள்ளப்படும். அப்ப நம்ம வசனம் நமக்குள்ள இருக்கணும். சின்ன சின்ன வசனமாவது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேய்ப்பரா இருந்தா நம்ம கவலைப்படுவோமா? அவர் தானே நமக்கு எல்லாம். மேய்ப்பன்னா என்ன? ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு இடைய வழி நடத்துறான். வழி நடத்தும் போது ஆட்டுக்குட்டிக்கு தேவையான ஆகாரத்தை இடையன் தான் கொடுக்கணும், இல்லையா? அந்த இடையன் கையில ஒரு தடியை வச்சுட்டு கூட்டிட்டு போய் எங்க தலை இருக்கோ அதை இழுத்து கொடுப்பாரு, எங்க தண்ணி இருக்கோ அங்க தண்ணி காமிப்பாரு. அப்ப நம்மள ஆண்டவர் நமக்கு மேய்ப்பரா இருந்தா நமக்கு கவலை இருக்குமா? அல்லேலூயா. அப்ப பிரச்சனை நேரத்துல என்ன சொல்லலாம்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. என்ன செய்யறானா? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலைய என்னையா அபிஷேகம். அப்ப எப்படா இவ கீழே விழுவா? இல்லையா? நம்மளை சுத்தி இருக்கவங்க அப்படிதான், எப்ப இவ கீழே விழுவா, இவளை இப்படி இருக்கிறாளே அப்படி இருக்கிறாளேன்னு சத்துரு நினைக்கும்.
ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுக்கு முன்னால நமக்கு ஒரு பந்தியை நல்லா அழகா ஆயத்தப்படுத்தி நம்மளுடைய தலையை என்ன பண்றாரு, எண்ணெயினால அலங்காரம் பண்ணுறாரு. ஆமே. நம்மளுடைய பந்தி எப்படி இருக்கா, நிரம்பி வழிக்குதான். எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்ல காரியத்தை நமக்கு செய்யறார். அல்லேலூயா. அப்ப வசனத்தின் மேல நம்ம வாஞ்சியா இருக்கணும். அப்படி வாஞ்சியா இருக்கும்போது நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு என்னவா, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அல்லேலூயா. ஆக நம்ம வசனத்துல வாஞ்சியா இருக்கும்போது நம்மள தேவன் விடுவிப்பார். ஆமென். நம்மள நாமே தேற்றிக்கொள்ளணும். ஒரு தாவீதை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. தாவீது கூட ஒரு 400 பேர் இருந்தாங்க. அவங்களாம் யார் தெரியுமா, அவங்களாம் கடன் பட்டவர்கள், அவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள். ஆனா அந்த தாவீது கூடயே இருந்தாங்க. தாவீது எங்கெல்லாம் போனாலும் கூட போவாங்க. ஒரு சமயத்துல அந்த தாவீதை என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கல் எடுத்து எரிய போயிட்டாங்க கூட இருந்தவங்களே. அவ்வளவு நன்மை பெற்றவங்க தான். ஆனா கல் எடுத்து எரிய போகும்போது அங்க வசனத்தை வாசிக்கிறோம், தாவீது தனக்குத்தானே திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை மனசுல வச்சிருக்கும் போதுதான் நாம திடப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே நம்ம வசனத்தை நல்லா கேட்கணும், உற்று கேட்கணும், உள்வாங்கணும், வசனத்தை விளைய செய்யணும் மனசுல. நம்ம வசனத்தை மனசுல வச்சு நம்ம எல்லாத்திலையும் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அப்ப 2 விதமான வாஞ்சை. ஒண்ணு கர்த்தர் மேல வாஞ்சை, 2வது அவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை. ஆமென். 3வது ஒரு காரியம், சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் நம்மளை இக்கட்டிலே விடுவிக்கிற தேவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி, முதல்ல அவரை நம்ம நோக்கி கூப்பிடணும், கூப்பிடும் போது நம்மளை விடுவிக்கிறார். 2வது அவர் மேல வாஞ்சியா இருக்கணும், வாஞ்சியா இருந்தா அவர் நம்மளை விடுவிக்கிறார். இப்ப 3வது அவர் விடுவிக்கிறது மாத்திரமில்ல, அவரை நாம மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. நாம அவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறவர், நம்மளை விடுவித்திருக்கிறார். எதுல இருந்து விடுவித்திருக்கிறார்? முதல் காரியம் வாசிக்கலாம், ரோமர் 6:7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இங்க வந்திருக்கிறதுல நம்ம அநேக ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுக்கல. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுத்துருங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுத்த நாம கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கோம். இயேசு எப்படி எந்திரிச்சாரோ அது மாதிரி நம்மளும் எந்திரிச்சிருக்கிறோம். ஆமென். இயேசு 3ஆம் நாள் உயிரோட எந்திரிச்சிட்டார். அப்ப அந்த அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட நாம அடக்கம் செய்யப்பட்டு இப்ப நம்ம அவரோடு கூட எழுந்திருத்திருக்கிறோம். ஆமென். அப்ப முதல் காரியம், விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 11வது வசனம் வாசிப்போம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவர்களாகவும் நம்ம என்ன பண்ணணும், எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப இயேசு இன்னைக்கு உயிரோட இருக்கிறாரா? ஆமா. மரித்தவர் அப்படியேவா இருக்கிறாரு? இல்ல. 3ஆம் நாள் உயிரோட எந்திரிச்சிட்டாரு. குட் ஃப்ரைடேக்கு வர நாம அதிகாலையில ஈஸ்டர் சர்வீஸ் கொண்டாடுறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு பாவத்துல இருந்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆமென். 2வது என்ன கொடுத்திருக்கிறார்? கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப இயேசு கிறிஸ்துவ எப்படி கொலை செய்தார்கள்? மரத்துல, சிலுவை மரத்துலதான் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்தார்கள். அப்ப எதற்காக அவரை கொலை செய்தாங்க? நீங்களும் நானும் சாபத்திலிருந்து நீங்கும்படி தேவன் அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 2வது சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அது என்ன? நம்மளுடைய முற்பிதாக்கள் செய்த பாவம்.
சாபம் எத்தனையோ இருக்கும். வழி வழியா சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தினுடைய சாபம் தான் இந்த வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் தொடருதுன்னு. நமக்கு தொடராது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நமக்கு தொடராது. ஏன்னா நாம நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த பரம்பரையா சொல்லுவாங்கல்ல, அந்த பாவம் தான் இந்த வீடு, இந்த பாவம் தான் இது, இந்த சாபம் தான் இங்க வருது. உங்களுக்கு எனக்கு என்ன இல்லைன்னா, பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆக நம்ம விடுதலையாக்கப்பட்டிருந்ததுனால நாம அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். எப்படி நம்ம மகிமைப்படுத்தலாம்? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். பாத்தீங்களா? இப்ப நாம பிழைத்திருக்கிறோம். ஆமென். பாவத்துக்கு மரிச்சோம், நீதிக்கு பிழைச்சிட்டோம். சாபத்து ஆண்டவர் எடுத்து போட்டார். இப்ப நீதிக்கு பிழைத்திருக்கிற நீங்க நானு அவரை மகிமைப்படுத்தணும். இப்ப நாம எதுக்காக வாழணும்? அவருக்காக வாழணும். அல்லேலூயா. அவருக்காக வாழும்படி நம்மள தேவன் அழைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனாலதான் நம்மள அழைச்சார். அதனால நாம் அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அவருக்காக நாம வாழணும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இப்ப நம்ம சரீரம் நம்முடையது இல்ல. ஏன்னா நம்ம மரித்தோம், ஞானஸ்தானத்துல திரும்ப உயிரோட எந்திரிச்சிட்டோம். உங்களை அடக்கம் பண்ணி எழுப்பியாச்சு. அல்லேலூயா. ஆக அடக்கம் பண்ணி எழுப்புறதுனால உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிந்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாம் நாம நம்முடையவங்க அல்ல. நாமெல்லாம் யாரு? தேவனுடையவர்கள். அடுத்த வசனம் வாசிப்பா. 20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப நம்ம அவரை மகிமைப்படுத்தணும். எப்படின்னா, நாம நம்முடையவர்கள் அல்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆக நாம அவரை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தணும்? நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆவினா என்ன? நம்ம எப்ப பார்த்தாலும் எதையோ ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது இல்ல. இந்த ஓட்டம் பூரா ஆண்டவரை குறிச்சு ஓடணும். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் எந்த வேலையில இருந்தாலும் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அப்ப உங்களுக்கு என்ன வராது? கவலை வராது, பிரச்சனை வராது. நீங்க பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உங்க ஆவியோடும் உங்களுடைய சரீரத்தோடும் நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம சரீரத்தினாலே ஆண்டவரை என்ன படுத்தணும்? மகிமைப்படுத்த வேண்டும். சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நம்ம அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம், திரும்ப நம்ம உயிரோட எந்திரிச்சிட்டோம். இனிமேல் போய் குடிக்கலாமா? இனிமேல் போய் குடிக்கலாமா? என்னை யாருமே பார்க்கல, உன்னை யாரும் பார்க்கல, ஆனா ஒரு கண்ணு உன்னைய பாக்குது. நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு நிமித்த பத்தாச்சு. இப்ப நம்ம அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. திரும்ப போய் கழுவப்பட்ட பன்றி என்ன பண்ணும்? சேர்ல போகும். அது இருக்கக்கூடாது. நாய் கழுவுனா குப்பையில போயிருக்கும். அந்த மாதிரி போயிடக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லல, வசனம் சொல்லுது. 1 பேதுருல கடைசி அதிகாரத்துல இருக்குது. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்ப நம்ம ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கணும். நம்மளுடைய சிந்தனையிலும் நம்மளுடைய சரீரத்திலும் ஆண்டவரை
மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17 வசனம் சொல்லுகிறது, அந்தபடி நீங்களே நான் வாழும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் நம்மளை விடுவித்து இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்றால், நம்ம எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரை கூப்பிடுறோமோ விடுவிக்கிறோமோ அது மாதிரி நம்மளை ஆண்டவர் விடுவித்திருக்கிறதுக்கு நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி நான் நிறைவு செய்றேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரை மகிமைப்படுத்த நல்ல மனசு வேண்டும். அதுக்கு ஒரு கதையை நான் சமீபத்துல கேட்டேன், அதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு வெள்ளைக்காரர் இருந்தாராம். அந்த வெள்ளைக்காரருக்கு திடீரென்று ஒரு பன்னி மேல ஆசை வந்துருச்சு. எப்படியாகலாம் அந்த பன்னிக்குட்டியை நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு அவருடைய வேலைக்காரன்ட்ட சொல்றாரு, எனக்கு இந்த பன்னிக்குட்டியை வாங்கிதான்னு சொல்லி. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், பன்னிக்குட்டியெல்லாம் வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல, எனக்கு அந்த பன்னிக்குட்டி தான் வேணும், அந்த பன்னிக்குட்டி தான் வேணும்னு சொல்றாரு. சரி என்று சொல்லி அவருக்கு ஒரு பன்னிக்குட்டியை வாங்கி கொடுத்தாச்சு. இந்த வெள்ளைக்காரர் என்ன பண்றாரு, அந்த பன்னிக்குட்டிக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி நல்ல நீட்டா சொக்காயெல்லாம் போட்டு காலையில வாக்கிங் போறாரு. யாரு? வெள்ளைக்காரர் வாக்கிங் போகும்போது அந்த பன்னிக்குட்டியும் அப்படியே கூட்டிட்டு போறாரு. போகும்போது திடீர்னு ஒரு கால்வாயை தாண்டி போக வேண்டியது இருக்கு. அந்த கால்வாய் கிட்ட வந்த உடனே பன்னி என்ன ஆயிடுச்சு, தடார்னு இவருடைய கையை விட்டு பிடிக்கிட்டு ஓடி போய் அந்த பன்னி அந்த சாக்கடையில சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இங்கிட்ட அங்கிட்ட திரும்ப ஜாலியா, ஐயோ பண்ணி 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 பண்ணின்னு வெள்ளைக்காரன் கத்துறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வேலைக்காரன் கேட்கிறாரு, பண்ணி ஓடி பேசு. திரும்ப கூட்டிட்டு வராங்க. திரும்ப கூட்டிட்டு வந்து அதே மாதிரி அந்த பன்னியை நல்லா கழுவி மறுநாளும் அதே மாதிரி வாக்கிங் கூட்டிட்டு போறாரு. இப்ப அந்த பக்கம் போக கூடாதுன்னு வேற பக்கம் போறாரு. வேற பக்கம் போனாலும் அங்கேயும் கால்வாய் இருக்கு. உடனே அந்த கால்வாய் வழியா போனோன்னா பன்னிக்குட்டி டக்குன்னு இவரை பிடிக்கிட்டு அந்த கால்வாயில போய் விழ ஆரம்பிச்சிச்சு. ஐயோ பண்ணி 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 பண்ணி. உடனே இதே வேலைக்காரன் போறாரு, அந்த பன்னிக்குட்டியை கூட்டிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு நாள் இந்த வெள்ளைக்காருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் இந்த பன்னிக்குட்டி இந்த சாக்கடையை கண்டா ஓடுது? அதனால இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், இந்த பன்னிக்குட்டி போகாம இருக்க ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி யோசனையா இருக்கிறாரு. அந்த நேரம் வெள்ளைக்காரர் பக்கம் ஒரு டாக்டர் வர்றாரு, அவருடைய ஃப்ரெண்டு. அப்ப அந்த நண்பர் வந்த உடனே, ஏன் ஒரு மாதிரி ரொம்ப சேடா கவலையா இருக்க அப்படின்னு. இல்ல, நான் ஆசையா ஒரு பன்னிக்குட்டி வாங்கினேன். அது நான் நடந்து போகும்போது என் கூட வாக்கிங்க்கு வரமாட்டேனுது, திடீர்னு கால்வாய பார்த்தா ஓடி போயிடுது சாக்கடை கிட்ட அப்படின்னு. அப்ப அந்த டாக்டர் சொன்னாராம், இதுக்கு ஏன் கவலைப்படுற நண்பரே, நாளைக்கு நீ பன்னிக்குட்டியை தூக்கிட்டு என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு வா, நான் உனக்கு அந்த பன்னிக்குட்டிக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். சரி என்று அவர் மறுநாள் என்ன பண்ணிட்டாராம், பன்னிக்குட்டியை நல்லா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போய் கொடுத்துட்டார். டாக்டர் உள்ள கொண்டு போனாராம். உள்ள கொண்டு போன உடனே அதுக்கு ஒரு மாற்று சிகிச்சை, அது மைண்ட மாத்துறதுக்கு அந்த இருதயத்தை மாத்தி வச்சாராம். பன்னிக்குட்டியோடைய இருதயத்தை மாத்தி வேற இருதயத்தை வச்சாராம். இப்ப நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாராம். இப்ப மறுநாள் அந்த மருத்துவர் சொன்னபடியே அவர் வாக்கிங் கூட்டிட்டு போனார். அந்த வெள்ளைக்காரரு அந்த பன்றிக்குட்டிய கூட்டிட்டு போறாரு. இப்ப பன்றிக்குட்டி கால்வா பக்கம் பார்க்கவே மாட்டேங்குது, திருப்பி கூட பார்க்கல, அது பாட்டுக்கு போகுது. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து இவருடைய ஃப்ரெண்டு நண்பரை கூப்பிட்டாராம் டாக்டர். என்ன டாக்டர், நேத்து வரைக்கும் அங்க போகும்போதெல்லாம் அந்த பன்னிக்குட்டி அந்த சாக்கடைக்குள்ள போச்சு, இன்னைக்கு மட்டும் அது ஏன் போக மாட்டேனுது அப்படின்னு சொன்னா, டாக்டர் சொன்னாராம், பன்றியோட இருதயத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு இருதயத்தை அதுக்கு பதிச்சு வச்சுட்டேன். அல்லேலூயா. வேற இருதயத்தை அந்தக்குள்ள வச்சனால இப்ப பன்றிக்குட்டி எங்க போல, சாக்கடைக்கு போல. இப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை தெரியுமா, ஒரு நல்ல இருதயம் தான் வேணும். அல்லேலூயா. நம்ம விட்டு வந்த பழைய வாழ்க்கைக்கு நம்ம போறதை காட்டிலும்
ஒரு புதிய இருதயத்தை நமக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏன்னா நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க கோவிச்சுக்க கூடாது. இந்த கதை மூலமா தேவன் நம்மோடு பேசுகிறார். நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கெல்லாம் நிறைய வெயில் வருது, சுட்டரிக்கிற வெயில் வருது. இந்த வெயில பார்த்து ஏன் இவ்வளவு வெயில் வர்ற அப்படின்னு போய் நம்ம சூரியனை கேட்டா சூரியன் என்ன சொல்லும்? ஐயோ, உங்களுக்கு வெயில் அதிகமா இருக்கா, இனிமேல் நான் என்னுடைய வெயிலின் தன்மையை குறைச்சுக்கிறேன்னு சூரியன் சொல்லுமா? சொல்ல. அதுக்கு பதில் என்ன சொல்லுன்னா, மனிதா நீ நிறைய மரங்களை நடு, மரங்களை வெட்டாத, நிறைய நீர்நிலைகளை உருவாக்கு, நீர்நிலைகளை அழிக்காத, அப்படிதானே சொல்லும். இல்ல இல்ல, சூரியன் நானே இறங்கி வந்து இனிமேல் வெயிலே இல்லாம பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா? சொல்ல. நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தேவன் நம்மளை விடுவித்திருக்கிறார், ஆபத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், சாபத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், இக்கட்டுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார், ஆபத்து காலத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்திருப்போம்.